இது என்ன ஆட்சி? இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் வந்தது. அந்த 40 திருடர்கள் அந்த படத்து இவர்கள் தான். திருடர்கள் ஆளுகின்ற காலத்தில் இதுதான் நடக்கும். அதுவே மண் என்பதற்கு இந்த திமுக காரங்களில் ஒரு மணாவது போராடி இருக்கலாம்னா என்று கேட்டேன். அண்ணா போராடினாரா, பெரியார் போராடினாரா, மாப்போசி, நேசமணி இவர்கள் தான் ரொம்ப கடுமையாக நம்முடைய மண் போய்விடக்கூடாது. அவர்களெல்லாம் தேசியவாதிகள், தேவர் நேஷனலிஸ்ட். ஆனாலும் கூட இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் ஒரு பகுதியை அந்த பக்கம் தள்ளிவிடக்கூடாது என்று போராடியவராக மண்ணை பற்றி பேசுவதற்கு திமுக காரனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவன் இந்த மண்ணுக்கு போராடியவனும் இல்லை, இந்த மண்ணை மீட்டு கொடுத்தவனும் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்கு மானமும் கிடையாது. படித்தவர்க்கும் படுத்தவர்க்கும் பொய்யே சொன்னார் என்று கண்ணதாசன் அவர்களை பற்றி எழுதுவார். படித்தவனுக்கும் திமுக காரன் பொய் சொன்னான், கூட படுத்தவளுக்கும் பொய் சொன்னான் என்று சொன்னார். படுத்தவள் அவ்வளவு அந்யோன்யமானவள், அவளுக்கும் பொய் தான் சொல்லுவான் என்று சொன்னார். சும்மா எதையாவது ஒன்றை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உளுத்து போய் விட்டது என்று நினைக்கிறார்கள் போல் இருக்கிறது. அதனாலே தான் இப்பொழுது இந்த 3 இதற்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழல் மற்றவற்றின் காரணமாக நான் சொல்லுகிறேன், இந்த திமுக காரன் பொருளால் ஒரு சொல்ல மைய அரசு அதற்கு நிதி கொடுக்கட்டும். எதை எடுத்தாலும் மைய அரசு நிதி கொடுக்கட்டும். இங்கே ஒரு அரசு இருக்கிறதா இல்லையா என்று கேட்கிறார். இவன் எதற்கு கொடுப்பான் என்றால், கல்லூரியில் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். இதுதான் ஓட்டுக்கு பயன்படும் என்று அவன் நினைக்கின்றான். இவனுக்கு ஏன் 1000 ரூபாய் கொடுக்குறான் என்றால், மேட்னி ஷோ பார்ப்பதற்கு. 1000 ரூபாய் மிந்தி பெற்றோர் பணம் தர மாட்டார்கள். இப்பொழுது 1000 ரூபாய் அவன் பைக்கே வந்து விடுகிறது. இவனுக்கு தெரிந்தது, இந்த 1000 நமக்கு தருகிறார்களே, யார் தருவார்கள்? வீடு தேடி வருகிறது, நமக்கு செலவுக்கு பாக்கெட் மணி பயன்படுகிறது. படிப்பதற்கு வருகின்ற போது அவனுக்கு ஏன் பணம் கொடுக்குறான் என்றால், அரசு பணத்தை ஓட்டுக்கு கொடுக்கின்ற விதம் இது. பெண்களுக்கும் 9 வங்கை இவன் சுரண்டுகிறான். 34,000 கோடி இருந்தால் ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாய், நீ 3000 ரூபாய் கொடுக்குறான். ஏனென்றால் 1000 ரூபாய் கொடுத்தால் 11,000 கோடி செலவாகும். 33,000 கோடியை வகுத்தால் 3000 கொடுக்குறாங்க குடும்ப தலைவிக்கு. யாராவது கேட்கிறார்களா? 1000 சும்மா கொடுக்குறான் என்று மகிழ்ச்சி அடைகிறார்களே தவிர, கை செலவுக்கு நமக்கு வருகிறது என்று மகிழ்ச்சி அடைகிறார்களே தவிர, இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு கூர்மையான தலைமைகளே இங்கே கிடையாது. 34,000 கோடியை இவன் களவாடாமல் இருந்தால் நமக்கு 3,000 கோடி வருமானம், 3,000 ரூபாய் வருமானம் வருமே என்று சிந்திப்பதற்கு, இதை எடுத்து சொல்வதற்கு இங்கே தகுதியான தலைவர்கள் இல்லை. இது என்ன ஆட்சி? இது ஒரு கொள்ளைக்காரர்களின் ஆட்சி. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்று ஒரு படம் வந்தது. அந்த 40 திருடர்கள் அந்த படத்து இவர்கள் தான். திருடர்கள் ஆளுகின்ற காலத்தில் இதுதான் நடக்கும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் மாட்டு வண்டியை கட்டிக்கொண்டு ஆற்று மணல் எடுக்க வரலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு கேள்வியே இருக்காது. அது திருடுவதற்கு நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்வதன் மூலம் மாட்டு வண்டி அளவுக்கு திருட ஒன்றை அனுமதிப்போம், இப்போ ட்ரக் லோடுகளில் நாங்கள் திருடுவோம். அதான் அதனுடைய பொருள். வெட்கமே இல்லாமல் பேசுகின்றவர்கள் எல்லாம் இந்த நாடு சகித்து கொடுக்கிறது. தமிழ்நாடு சொரணையற்று போய்விட்டது என்பது என்னுடைய கருத்து. நான் சொல்லுகிறேன், அரசியலுக்கும் மதத்திற்கும் என்ன தொடர்பு? அரசியலுக்கும் ஜாதிக்கும் என்ன தொடர்பு? நாம் நிதி அறிக்கை வெளியிடுகிறோம், எல்லா மக்களுக்கும் வெளியிடுகிறோம். இல்லாதவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதில் ஜாதி எங்கே வருகிறது, மதம் எங்கே வருகிறது? இந்த குறியீடுகளில் தான் ஜாதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். குறியீடு அதை மிகைப்படுத்துகிறது. இப்போ நீ ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கிறாய், நான் ஒரு பெண் ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பதை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். பரவாயில்லை, அது ஒரு ஈடுபாடு. அவன் கிராஸ் அணிவது போல அவன் சிலுவை அணிகிறான், நீ ருத்ராட்ச கொட்டை அணிகிற. அடையாளங்களை நீங்கள் அழிக்கவே முடியாது. முஸ்லீம் அடையாளம் அது ரொம்ப பெரிய அடையாளம். அதுவும் இந்த மூடிக்கொண்டு வருவது என்கின்ற முஸ்லீம் பெண்களுடைய போக்கு இருக்கிறது, அது நபிகளின காலத்திலிருந்து வருவது. அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. அப்புறம் அவள் அடையாளத்தோடு வருவாள், நீ அடையாளத்தோடு போகாவிட்டால் என்ன செய்வது என்கின்ற கேள்வியெல்லாம் எழும். நீங்கள் ஜாதி பேர் பூராவும் தெருக்களில் தூக்கி விட்டீர்கள். ஜாதி ஒழிந்ததா? ஒழியாது. அதனுடைய வேறு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஜாதியினால் வருகின்ற மிகப்பெரிய தீமை ஏற்றத்தாழ்வு. இவன் உயர் ஜாதி, இவன் நடுவாந்தரத்தில் உள்ள ஜாதி, இவன் தாழ்ந்த ஜாதி என்கின்ற பாகுபாடை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, இந்த பாகுபாட்டை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜாதிகள் முழுவதும் சின்ன சின்ன கூட்டங்களாகிவிடும். இந்த மேல் கீழ் என்கின்ற பாகுபாட்டை நீங்கள் எடுத்து விட்டால் பாம்பினுடைய வாயில் உள்ள நச்சுப்பல்லை பிடுங்கி விடுகிறீர்கள். ஜாதி என்பது ஒரு வரிசை முறை. அந்த வரிசை முறையில் பார்ப்பான் மேலே இருக்கிறான், தாழ்த்தப்பட்டவன் கீழே இருக்கிறான். கலப்பு மனம் செய்தால் 5,000 ரூபாய் கொடுக்குறேன் என்று கருணாநிதி சொன்னார். ஜாதி ஒழியுமாம் கலப்பு மனம் செய்தால். ஜாதி ஏன் ஒழியவில்லை என்று சொல்ல, கலப்பு மனம் செய்து கொண்டவன்லாம் திரும்ப ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான். ஆணினுடைய ஜாதிக்குள்ளே பெண்ணினுடைய ஜாதிக்குள்ளே வர பார்ப்பான்.
அப்புறம் ஜாதி எப்படி ஒழியும்? திரும்ப அந்த ஜாதிக்குள்ளே வந்து சேர்ந்து விடுவான். ஒன்று ஜாதி ஒழியாதுக்கு. அதற்கு மேல் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், ஜாதி அடையாளத்தை நீ இழந்து விட வேண்டும் என்று 5000 ரூபாய் பணம் கொடுத்தார் கருணாநிதி. ஜாதி அடையாளத்தை அவன் இழக்கவில்லையே, மீண்டும் அந்த ஜாதிக்குள்ளே வந்து நுழைந்து விடுகிறானே. அரசாங்கம் முட்டாள்தனமாக இத்தகைய கொள்கைகளை கையாளுகிறது. கலப்பு மனம் புரட்சி செய்கின்ற ஒருவனை வெளியே விடாமல், புரட்சி செய்கின்ற ஒருவனை திரும்ப கொண்டு வந்து ஜாதிக்குள் நுழைக்கிறது. ஆகவே ஜாதிகளின் எண்ணிக்கை மாறாமலே இருக்கிறது. அரசாங்கம் முதலில் ஒரு பிள்ளையையும் ஒரு ஜாதிக்குள் திணிக்கின்ற முயற்சியை விட்டு விட வேண்டும். 12 கட்சி என்றால் 12 கட்சியும் அவன் செய்கிற தப்புக்கு ஆமா போட்டு கொண்டிருக்கிறான். இவனுடைய சொந்த கட்சியை பேசுவதில்லை, இவனுடைய சொந்த கொடியை பறக்க விடுவதில்லை. 10 ஆண்டுகளாக கூட்டணி சேர்ந்தவன் கூட்டணியிலே இருக்கிறான். திமுகவினுடைய எல்லா தவறுகளையும் இவன் சுவீகரித்து கொள்ளுகிறான். என்ன எல்லா தப்புக்களுக்கும் இவனும் பொறுப்பாகிறான். எதுக்கு பொறுப்பாக வேண்டும்? நீ தனி கட்சி வைத்திருக்கிறாய், தனி கொடி வைத்திருக்கிறாய். தேர்தல் முடிந்தது, கூட்டணி முடிந்தது. இனிமேல் மக்களுக்கு பாடுபடுவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி வெளியே வர திருமாவளவனால் முடியவில்லை, நம்முடைய சிபிஎம்மால் முடியவில்லையே. திருமாவளவன் வேங்க வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிநீரில் மலம் கலந்தபோது அங்கே உட்கார்ந்து போராடி இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உன்னோடு எனக்கு என்ன கூட்டு என்று கேட்க வேண்டிய ஆள் கேட்டாரா? சீட்டு 6 சீட்டே தருகிறா, எனக்கு கூடத்தா என்று கேட்பதற்கு தான் தொங்குகிறார்களே தவிர இந்த 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய எந்த தப்பையும் அவர்கள் எடுத்து பேசுவதில்லை. தனி கட்சி எதற்கு வைத்திருக்கிறா என்று கேட்கிறேன். ராஜாஜி தான் கூட்டணியை கண்டுபிடித்தவர். அந்த ராஜாஜி 3ஆவது மாதத்தில் திமுக விட்டு வெளியே வந்து விட்டார். தனி கட்சி நடத்த வேண்டுமா இல்லையா? மக்களுக்கு பேச வேண்டுமா இல்லையா? எதற்காக ஆற்று மணல் இவ்வளவு குறுகிய காலத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆற்று மணல் முழுவதும் இனிமேல் எடுக்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நிறைவு வந்து விட்டது. ஏன் படியெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய எதிர்கட்சிகள் எல்லாம் 12 கட்சிகள் வாய் மூடிக்கொள்கிறான். 4-3 கட்சிகள் எதிர்கட்சிகள் பேசுகின்றன. போய் சேருவதற்கு பொதுமக்களுக்கு உரிய எல்லாவற்றையும் எல்லாரும் பேச வேண்டும். ஆளுங்கட்சி மட்டும்தான் தனித்திருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களெல்லாம் பேச வேண்டும். பேசினால்தான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். இங்கே எதிர்கட்சியே ஓரளவுக்கு அவன் சொல்வதை தவிர மற்ற எல்லா கட்சியும் கூட்டணி வாயிலாகத்தான் நிற்கிறார்கள். பிறகு தேதிமுக மாதிரி கட்சிகள் இங்கிட்டு போவோமா அங்கிட்டு போவோம்னா யாரையும் பற்றி பேச முடியாது. இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன். நீ 12 இடம் கேட்குற, அவன் கொடுக்க மாட்டான். 6 இடம் ஏற்கனவே கொடுத்தாங்க, 8 இடத்துக்கு மேலே கொடுக்க மாட்டான். உனக்கு 12 இடமாவது இருக்கணும்னா நீ 18 இடத்துல போட்டி போடணும். அப்போ தான் 12 இடம் வரும். 12 இடம் வந்தால் தான் உனக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் வரும். வைகோவுக்கும் இதான் நிலைமை, இதுதான் திருமாவளவனுக்கு நிலைமை. இவர்கள் இதையே பேசி கொண்டிருப்பார்கள். என்ன பிறகு சரி போவதென்றால் போங்கள் என்று சொன்னால் இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல, ஒரு தாக்கலுக்கு சொன்னோம், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படியே எல்லையில் உட்காந்துருவாங்க. அப்படித்தானே உட்கார்ந்துருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கூடுதல் இடம் கேட்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? நான் கேட்கிறேன். நீ 5 ஆண்டுகளாக அரசியல் நடத்தவில்லையே, திமுகவினுடைய வாளை பிடித்து கொண்டு தெரிந்ததை தவிர நீ என்ன அரசியல் நடத்தினாய்? உன்னுடைய சொந்த கட்சியை வளர்த்தாய். உன்னுடைய மக்களுக்காக நீ கட்சி நடத்துகிறாய் என்றால் வேங்க வேலில் நீ இருக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் பாட்டாளிகளுக்காக கட்சி நடத்துகிறது என்று சொன்னால் சாம்சங்கில் முனைப்போடு என்று போடா வெளியே என்று சொல்ல வேண்டும். எந்த ஒன்றையும் ஆளுங்கட்சி செய்வதை விமர்சிப்பதற்கு சக்தி இல்லாமல் நீங்கள் பேசாமல் அப்படியே கைகால் இயக்கமற்ற கால் மரமரத்து போய் விடுவது போல இவர்கள் 5 ஆண்டுகளுக்கும் ஆளுங்கட்சிக்கு பின்னாலே அவனுடைய கோவணத்தை பிடித்து கொண்டு திரிகிற காரணத்தினாலே இவர்களெல்லாம் மரமரத்து போய் விடுகிறார்கள். ஆகவே இவர்களுக்கு வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி இல்லாமல் அவர்கள் அதிக இடங்களை கேட்கிறார்கள். வளர்ச்சி வேண்டுமென்றால் நீ தனித்து அரசியல் நடத்த வேண்டும். அதிகாரம் இருந்தது வேங்கவேலுக்கு நீதி பெற்று கொடுத்தாயா? அதிகாரம் இருந்தது சாம்சங் ஊழியர்களுக்கு நீதி பெற்று கொடுத்து விட்டாயா? அதிகாரம் போராடி வரும். நம்முடைய மக்களுக்காக போராடி அதிகாரம் கேட்டு வாங்குவதா? அவன் தருவானா? அவன் கொரிய முதலாளிக்கு சார்பாக இருக்கின்றவன். சிபிஐ கட்சியாகவே இல்லை. அதாவது ஸ்டாலின் கூட நாயனத்தை எடுத்தெடுத்து ஊதுவார். என்ன எடுக்காமலே ஊதுகிற ஒரு ஆள் நம்ம சிபிஐ முத்தரசன். வாயில் வைத்தால் நாயனத்தை எடுப்பதில்லை, ஒத்து ஊதுவது. இதற்கு ஒரு கட்சி எதற்கு? எவ்வளவு ஒரு பாட்டாளி வர்க்கத்தின் எவ்வளவு மிகச்சிறந்த சிந்தனையின் மீது கட்டப்பட்ட கட்சி அது. மார்க்ஸையும் லெனினையும் விட ஏங்கல்ஸையும் விட எவன் உலகத்தில் அறிஞன்? அதன் மீது கட்டப்பட்ட கட்சி காலத்தால் ஓய்ந்து இப்படி அவனிடம் 2 கோடி 5 தலைவனுக்கும் பணம் கொடுக்குறான், அவன் கட்சிக்கும் பணம் கொடுக்குறான். அப்புறம் இது போதும் அப்படின்னா இந்த 2 இடத்தோட அப்புறம் கூடுதல் இடம் வேண்டும். கேட்டுப்பார், ஒருத்தனுக்கும் தரப்போவதில்லை. அவன் 175 இடத்தில் நின்று தான் இந்த
130 இடங்களை பிடிக்கிறான். ஒரு 40 இடம் தோற்பதற்கு வேண்டும். மீதி ஒரு 175 போக 234, 30, 20, 50, 60 இடம் தான் இவர்களிடம் பிரித்து கொடுக்க முடியும். அதற்கு மேல் பிரித்து கொடுத்தால் பயனில்லை. திமுகவும் கொடுக்க மாட்டேன், அதிமுகவும் கொடுக்க மாட்டேன். அதனால் சரி, நீ கட்சியை வளர்த்து பிரம்மாண்டமாக ஆனால் கொடுப்பான். நீ எங்கே வளர்த்தாய்? நீ எப்பொழுது போராடினாய்? எப்பொழுது உன்னுடைய மக்களுக்காக பேசினாய்? எப்பொழுதாவது பேசினால் அடாடா ஸ்டாலினுடைய ஆட்சி இந்திரலோக ஆட்சி என்று சொன்னதை தவிர நீ செய்தது என்ன? அப்புறம் உனக்கு எதற்கு கூட இடம்? அதெல்லாம் ஒன்று நடக்கப் போவதில்லை. எல்லாரும் இப்படியே முண்டுவது, பிறகு கொடுத்ததை வாங்கி கொண்டு மூடிக்கொண்டு இருப்பது, இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது.